ஹலோ கைஸ். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, நீங்க பவுஸ் ஏர் டிராப்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுடைய டோக்கன் அலோகேஷன் வந்து லைவா இருக்கு. இப்ப என்னுடைய டோக்கன் அலோகேஷன் வந்து பார்க்க போறோம். நான் இதுவரைக்கும் பவுஸ் ஏர் டிராப்ல 2 லேக்ஸ் அண்ட் 2000 பாயிண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். நீங்க அவங்களுடைய கம்யூனிட்டி வெப்சைட் போனீங்கன்னா, உங்களுடைய டேஷ்போர்ட் பக்கத்துல கிளைம்ன்னு இருக்கும்ல, நம்ம எலிஜிபிலிட்டி இல்லையா, எலிஜிபிலிட்டி ஆயிருக்குமா இல்லையான்னு செக் பண்ணுவோம்ல, அந்த சைட் போனீங்கனாலே உங்களுக்கு எலிஜிபிலிட்டி செக்ல இதுவாயிட்டு இருக்கும். அந்த எலிஜிபிலிட்டி எலிஜிபிளா இருந்தீங்கன்னா ஏர்ட்ராப்க்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் லோட் ஆகி நெக்ஸ்ட் கேட்கும். நெக்ஸ்ட்ல உங்களுடைய அலோகேஷன் வந்து உங்களுக்கு ஷோ ஆயிடும் கைஸ். இப்போ என்னுடைய அலோகேஷன் வந்து 2 லேக்ஸ் பாயிண்ட்ஸுக்கு 1909 பவுஸ் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி உங்க அலோகேஷன் நீங்க செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி நீங்க வந்து ரெஃபரல் அதிகமாக பண்ண 0 ரெஃபரல், பேட்ச் எதுவும் வாங்கல, பவுஸ் வந்து டபிள்யூ பவுஸ் நான் எதுவும் வாங்கல. ஸோ அதனால எனக்கு நான் வவுச்சரை எதுவும் மெயின் பண்ணல. இதெல்லாம் கூட உங்களுக்கு அலோகேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ நீங்கள் ரெஃபரல் அதிகமாக பண்ணியிருந்தீங்கனாலும் உங்களுக்கு அலோகேஷன் அதிகமாக இருக்கும். இந்த பேட்ச் இல்லை இந்த டபிள்யூ பவுஸ் இல்லைனா வவுச்சர் மெயின் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கெல்லாம் உங்களுக்கு அலோகேஷன் அதிகமாக இருக்கும். எனக்கு இந்த பாயிண்ட்ஸ் மூலயமாவே கிட்டத்தட்ட 2000 பவுஸ் வந்து கிடைச்சிருக்கு எனக்கு. ஓகே கைஸ், இதுதான் இந்த வீடியோ. தேங்க்யூ.